எண் 26 ஜெயஸ்ரீ எஸ். செம்மொழி எனும் மகுடம் சூடிய என் தாய்மொழியாகிய தமிழுக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றுகின்ற என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்லை சிலையாக்குவது சிற்பி, மண்ணை பானையாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக ஆக்குவது ஆசிரியர். ஆம், இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் முக்கியத்துவம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கேற்ப இறைவனுக்கு சமமாக ஆசிரியர்கள் கருதப்படுகிறார்கள். இதிலிருந்தே மாணவர்களின் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் முக்கியத்துவம் தெரியும். மாதா பிதா வரிசையில் 3வது இடம் பெற்றுள்ளவர் குரு. நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான். ஆசிரியர்கள் நமது சமூகத்தின் முதுகெலும்பானவர்கள். மாணவர்களுக்கு தேவையான ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தந்து அவனை நல்லவனாக, பண்புள்ளவனாக, அறிஞராக, மேதையாக உயர்த்தும் உன்னத பணியை செய்யும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். ஒரு வெற்றுத்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாய் உருவாக்குபவர் ஆசிரியர். கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறளில் கல்விக்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறெதுவும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர். ஒருவருக்கு எண்ணும் எழுத்தும் கற்றுக் கொடுத்து அழியா செல்வமாகிய கல்வியை நம்முள் வேரூன்ற செய்பவரே ஆசிரியர். கடமையை கண்ணாய் கொண்டு கண்டிப்புடனும் கனிவுடனும் கல்வியை கற்றுக் கொடுப்பவரே ஆசிரியர். ஆ என்னும் ஆரைவுக்குள் சி என்னும் சிந்தனையை பெருக்கி, ரீ என்னும் சரியாமல் நிறுத்தி, யா என்னும் செயலை திருத்தி, இர் என்னும் கீர்த்தியை உயர்த்தும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.